ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எப்போவுமே இட்லி தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சா ஒரு வாட்டி இந்த மாதிரி சிறுபருப்பு சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான கொஞ்சமாக சிறுபருப்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல் பூண்டு, பச்சை மிளகா, அது கூடவே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கு இடையே தாளிப்பும் ரெடி பண்ணிவிடுவோம். பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். எப்போவுமே ரெடி பண்ணுறப்ப தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். இப்போது இந்த டைமில் அந்த பருப்பை நல்லா மத்து வச்சு நான் கடைஞ்சிக்கிறேன். அந்த தாளிப்பும் அது கூடயே சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு வச்சுப்போம் அந்த சாம்பாரை. அதுக்கு நடுவில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ சுவையான சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தோசை, இட்லி எல்லாம் சூப்பராக இருக்கும். தோசையை காட்டிலையும் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.